பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றவும் வங்கிகளில் டெபாசிட் செய்யவும் இன்றும் வங்கிகளின் முன்பு பல மணி நேரமாக மக்கள் தவம் கிடக்கின்றனர். அன்றாட செலவுகளுக்காக பணம் எடுக்க ஏடிஎம் முன்பாக கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை பிராட்வே பகுதியில் தற்போது என்ன சூழல் நிலவுகிறது என்பது குறித்த நிலைமையை விளக்குவதற்காக நமது செய்தியாளர் சஞ்சீவி நேரலையில் காத்திருக்கிறார். சஞ்சீவி, வணக்கம். தற்பொழுது சென்னை பிராட்வேல மக்கள் எந்த அளவிற்கு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க? தொடர்ந்து ஏடிஎம் மையங்கள் பலவையும் சென்னை பொறுத்த வரைக்கும் செயல்படாமல் இருப்பதாக புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பிராட்வேயில் ஏடிஎம் மையங்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மனோஜ், தற்போது நாம் பாரிமுனை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது முதல் நாளாவது 4 நாட்களுக்கு முன்பாக வங்கியின் வாசலில் எப்படி வரிசை நின்று கொண்டிருக்கிறதோ அதே போலதான் 4வது நாள் இன்றும் பெரிய வரிசையை நம்மால் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. இன்று காலை 8 மணி முதலே பெரிய வரிசையில் மக்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல வங்கிகளை பொறுத்தவரை பார்த்தோம் கவுண்டர்கள் குறைவாக இருக்கும் காரணத்தால் அதிக நேரமாக மக்கள் இந்த இடத்தில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுவதாக மக்கள் சார்பாக தெரிவிக்கின்றனர். அதனால் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல பல இடங்களில் ஏடிஎம் பணிபுரியாத காரணத்தால், ஏடிஎம் இயங்காத காரணத்தால் மக்கள் பழைய நோட்டுகளை மாற்றுவதற்கான சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் இதை பற்றி மக்களிடமே கேட்கலாம். சார் வணக்கம், எவ்வளவு நேரமாக இங்கே நின்று இருக்கீங்க? காலையில் 8 மணில நின்றுட்டு இருக்கோம். 500 செல்லாது 1000 செல்லாது 4 நாள் ஆச்சு அறிவித்து. இதுலேருந்து இம்ப்ரூவே ஆகலை, ஏடிஎம் எதுவும் செயல்படலை. தனியார் வங்கியில் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே இது வரைக்கும் 60 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா கவுண்டர் கூட போடலை. இது பாரத வங்கின்னு சொல்லி இதில் நின்னா இங்கே 3000 ரூபாய் தான் தரேன்னு சொல்கிறாங்க. டிஎன்எஸ்சி பேங்க்கில் 4000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இங்கே அதாவது மண்டே பழக்குது வெயில். மக்களுக்கு சீக்கிரம் தீர்வு கிடைக்கிற மாதிரி சீக்கிரம் கொடுத்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். சார், நீங்கள் ஏடிஎம் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ஏடிஎம் போட்டு ட்ரை பண்ணீங்களா? ஏடிஎம்ல என்னாச்சு? ஏடிஎம்ல சார் காசே வரதே இல்லை சார். ரொம்ப க்யூவில் நின்று இங்கே கூட 8 மணிலேருந்து நிற்கிறாங்க. பக்கத்து பில்டிங்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க, இங்கே 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுதான் ஹெரஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பில்டிங்கில் டைட் இருக்க காசு ஒரு பில்டிங்கில் அப்படி இருக்காங்களா? இந்த மாதிரி ஹெரஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பப்ளிக் கவர்மெண்ட்டே ஹெரஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பப்ளிக்கும் இந்த மாதிரி இது மேனேஜர்லாம் ஹெரஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தினசரி செலவு காசு இருக்கா? மக்கள் என்ன பண்றீங்க? காசு இல்லை சார். வீட்டில் அம்மா கூட உடம்பு சரியில்லை, டாக்டர் காசு கூட கிடையாது. அதனால ஒரு 4000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அதை மாத்திரத்தை தான் வந்திருக்கோம். எஸ்டர்டே வந்தோம் பேங்க்கு. அவங்க சொன்னாங்க நாங்கள் டோக்கன் தரோம், டோக்கன் படி தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. நேற்று 3 மணியோட திரும்பிட்டோம். அதனால காலைல சீக்கிரம் 7 மணிக்கு கிளம்பி இங்கே நாங்கள் ரீச்சில் நிற்கிறோம். இப்போ 111 நம்பர் கொடுத்துருக்காங்க. பட் கூட இப்போ கூட இந்த வெயிலில் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் சொல்ல, பேங்க் கூட எந்த விதமான இது சொல்ல, 3000 தர 2000 தர அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால இந்த கவர்மெண்ட் தான் இதுக்கு சரியான ஒரு தீர்வு சொல்லணும். மனோஜ், மக்கள் கூறிய கருத்தை கேட்டோம். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் காலை முதலே மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான இடங்களில் குறிப்பாக மக்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அதாவது நேஷனலிஸ்ட் பேங்கை நோக்கி வருவதால் இந்த தேசியமயமாக்கிய வங்கியில் இந்த மாதிரி கூட்டம் ஏற்படுகிறது. அதே போல பெரும்பாலான தனியார் வங்கியை பொறுத்தவரை நேற்று முதலே மூடப்பட்டிருக்கும் காரணத்தால் அனைத்து மக்களும் கனரா பேங்க், இந்தியன் பேங்க், அதே போல எஸ்பிஐ உள்ள சவுத் இந்தியன் பேங்க் உள்ளிட்ட வங்கிகளை தேடி வரும் காரணத்தால் தற்பொழுது இதுபோல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கூட்டம் அதிகமாக உள்ளது. அதே போல ஏடிஎம்கள் பல ஏடிஎம்கள் முடக்கப்பட்ட காரணத்தால் மக்கள் பணத்திற்காக தற்போது இது போல வெயில் காத்துக்கிட்டு. மனோஜ், சஞ்சீவி, நேற்றிலிருந்து ஏடிஎம் மையங்கள் வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு சொல்லி முதலே மத்திய அரசு அறிவித்திருந்தாங்க. ஆனாலும் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் இன்னும் பல ஏடிஎம் மையங்கள் இயங்கருக்கு தொடங்கவே இல்லை. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஏதாவது விளக்கத்தை கொடுத்திருக்காங்களா அதிகாரிகள்? மனோஜ், அது போன்ற காரணங்களை யாரும் அதிகாரிகள் கூறவில்லை. இந்நிலையில் தற்போதைய நிலைமை பொறுத்தவரை மாற்றுவதற்காக நிதி கொடுத்துள்ளோம் தவிர ஏடிஎம்களில் போடும் அளவிற்கு பணம் கொடுக்கப்படவில்லை என்று மக்கள் சார்பாக, அதாவது வங்கிகள் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை பொறுத்தவரை பார்த்தோம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகபட்சமான மக்கள் வருகின்றனர். தனியார் வங்கிகள், பெரும்பாலான தனியார் வங்கிகள் இயங்காத காரணத்தாலே இது போல நெரிசல்கள் ஏற்படுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல கணக்குள்ள நபர்களை, குறிப்பாக தனியார் வங்கிகள் யாரெல்லாம் அக்கௌண்ட் உள்ளதோ அந்த மக்களை அங்கு சிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மீதம் உள்ள பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக இது போல வங்கிகளுக்கு வருவதால், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு வரும் காரணத்தால் இந்த இடத்தில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது. அதே போல நேற்றைய தினமே பார்த்தோம் என்றால் பெரும்பாலான ஏடிஎம்கள் இயங்கவில்லை. இந்நிலையில் இன்று பார்த்தோம் என்றால் முக்கியமான இடங்களில் பெரிய பெரிய ஏடிஎம்களே இங்கு தவிர தற்போது நாம் இந்த ஏடிஎம்ஐ பார்க்க முடிகிறது. இதன் நிலையில் பாரிமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய ஏடிஎம் இது. இந்த ஏடிஎம் கூட தற்போது முடங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போல பெரிய 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 ஏடிஎம்கள் கூட முடங்கியுள்ளது. ஒரு சில ஏடிஎம்கள் மட்டுமே திறக்கப்பட்ட காரணத்தால் இப்பொழுது மக்கள் வரிசையில் நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மனோஜ், நிச்சயமாக சஞ்சீவி, சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் ஏடிஎம் மையங்கள் இயங்காததுனால பொதுமக்கள் எந்த அளவிற்கு சிரமம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது களத்திலிருந்து பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.